தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு கிரகம் உங்களை நல்லா காப்பாற்றுது. உங்களால் முடியுங்கிற எண்ணத்தை கொடுக்குது, வெற்றி பெறணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்னா அது 100% ராகு மாத்திரமே. பொதுவாக சாயா கிரகங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல உட்காரும் பொழுது அசுர வளர்ச்சியை கொடுக்கும், அசுர வேகத்தை கொடுக்கும், எந்த இடத்தில் என்ன தப்பு இருக்கோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்லாகியத்தை கொடுக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு பலம்னா பலம், பயங்கர பலம். அக்டோபருக்கு அப்புறம் பதவி உயர்வு வரும். அதனால கொஞ்சம் அங்கேயே பொறுமையா காந்தத்தை போட்டு உட்காருங்க, அதுதான் பெட்டர். அஷ்டமத்துல குரு வரும்போது என்ன நடக்கும்னா சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பசு கோ சம்ரக்ஷணத்துக்கான விஷயத்துக்கு தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்லுவோம். இல்லை சார் நானே ஒரு பொங்கனூர் பசு வாங்கி வீட்டில் வளர்க்கணும் சார், நாய் வளர்க்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள பசுவை கொண்டு வந்து வளர்ப்பீங்க, பண்ணலாம், ரொம்ப நல்லது. இந்த பராபவ ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு கிரகம் உங்களை நல்லா காப்பாற்றுது, உங்களால் முடியுங்கிற எண்ணத்தை கொடுக்குது, வெற்றி பெறணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்னா அது 100% ராகு மாத்திரமே. பொதுவாக சாயா கிரகங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல உட்காரும் பொழுது அசுர வளர்ச்சியை கொடுக்கும், அசுர வேகத்தை கொடுக்கும், எந்த இடத்தில் என்ன தப்பு இருக்கோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்லாகியத்தை கொடுக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு பலம்னா பலம், பயங்கர பலம். அந்த ராகு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்குமே அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லை, இடம் மாறணும், அவ்வளோதான். ராகு 3ஆம் இடத்துல போனால் மெயினாக ஆந்திரா பக்கம் போகணும், தெலுங்கு தேசத்து பக்கம் போகணும். தெலுங்கு தேசம்னா தெலுங்கு தேச கட்சியில் சேரணும்னு அர்த்தம் கிடையாது. தெலுங்கு எங்கே பேசுகிறாங்களோ அங்கே போகக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு சௌராஷ்டிர தேசம் போவீங்க, குஜராத், மகாராஷ்டிரா மாதிரி இடங்கள் போவீங்க. மெயினாக அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். இல்லையா, அரபு நாடுக்கூடிய ஸ்தானமே பர்பர தேசாதிபத்தியம்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக துபாய் பக்கம் போகலாம். இந்த இடம் மாறுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு கேட்டால் அவமானங்கள்லேருந்து தப்பிப்பீங்க, பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, மன சங்கடங்கள்லேருந்து வெளியே வருவீங்க, தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சி உங்கள் மேலே அதெல்லாம் கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு 2 ஆஃபர் வரும். 2 ஆஃபர் ஏதாவது 1 ஆஃபர் எடுத்துக்கங்க, அது வெளியூர் ஆஃபராக எடுத்துன்னு வைங்க, பிரச்சனையே கிடையாது. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றம், ஒரு பார்வை பலம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இந்த பராபவ ஆண்டு ஆரம்பித்து 2-3 மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பழகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. அஷ்டமத்தில் குரு போகுது அப்படின்னாவே கொஞ்சம் நம்ம ஹெல்த் பார்த்துக்கணும். உங்கள் ஹெல்த்து, லோவர் பேக்கு, அடி வயிறு, அப்டாமின், வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த்து, அதே மாதிரி மாமியாருடைய ஹெல்த்து, பாட்டி ஹெல்த்து, இதெல்லாம் கொஞ்சம் ததிகினதம் போடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையே இல்லாத உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களில் ரொம்ப கோவப்படுவதோ ஆத்திரப்படுவதோ செட் ஆகாது. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். அதாவது மெடிசின் செலவுகள் இருக்கும், அதை பார்த்துக்கணும். இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது பசங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை அதிகமாக செய்வது. ஒரு 40,000 ரூபா ஃபீஸ் இருக்குன்னா அந்த மாதிரி இடம்லாம் வேணாம். 1,00,000 ரூபா ஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி வீட்டுக்கு தான் போய் அந்த மாதிரி ஸ்கூலில் தான் சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு படி ஜாஸ்தியாக பசங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு எனக்கு வேலையே வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு வீட்லேயே உட்காந்துப்பாங்க. இந்த குரு உட்காந்துக்கும் போது தனுசு லக்னமாக பிறக்கிறாங்க, இல்லை தனுசு ராசியாக பிறக்கிறாங்களோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால் நல்லா இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு மூடு இல்லைன்னு நீங்கள் வந்துடுவீங்க. அதே மாதிரி இருக்கிற வேலையில் சம்பளம் கிடைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி. சந்திரன் வீட்டில் குரு உட்காரும்போது மற்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஓனர் செலவு செய்வார், உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மட்டும் அழுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். சில பேருக்கு பதவி உயர்வு ட்ரை பண்ணி நொந்து போயிருவீங்க, எப்படா வரணும். அக்டோபருக்கு அப்புறம் பதவி உயர்வு வரும். அதனால கொஞ்சம் அங்கேயே பொறுமையாக காந்தத்தை போட்டு உட்காருங்க, அதுதான் பெட்டர். அஷ்டமத்தில் குரு வரும்போது என்ன நடக்கும்னா சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அது அஷ்டமம் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. அம்மாவுடைய பிபி எகிரும், அதனால அவங்களுடைய பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அம்மாவுடைய செஸ்ட் பகுதி, அம்மாவுடைய அந்த என்ன சொல்கிறது ஆர்ட்ரிஸ், வென்ட்ரிகல்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் அந்த நிறையா அடப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள், பிளாக்ஸ், ஹார்ட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதில் மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சேஃப் ஜோன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அம்மாவுக்கு எதாவது ப்ராப்ளம்னு வரும்போது பார்த்துங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த டைமில்
சனி உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்றான், ராகு ஹெல்ப் பண்றான். இந்த 2 முக்கியமான கிரகங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு, கர்மா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அதுல நம்ம போகும்போது நம்ம வெற்றி அடைய முடியும். எல்லாருக்குமே ஃபேமிலி அமையும். அஷ்டமத்துல குரு இருக்கும்போது திடீர் கல்யாணங்கள் கொடுக்கும், திடீர் குழந்தை பிறக்க கொடுக்கும். அது என்னடா அது திடீர்னா என்ன அர்த்தம்? நம்மளே இப்போ தெரியாது, குழந்தை உள்ள இருக்குன்னு தெரியாது. 56 நாள் 70 நாள் கிட்ட போகும்போது தான் அந்த உள்ள குழந்தை இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் வந்து பீரியட்ஸ் ஆகணும்னு மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு இப்படி நடக்கும். சில பேர் போய் கரெக்டாக டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்ப நியாயமாக டாக்ஸ் கட்டுவாங்க, டக்குன்னு குழந்தையாகும். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ குழந்தையாகும். டாக்ஸ்க்கும் குழந்தைக்கும் இதுக்கான இருக்கு. கோதானம் பண்ணணும்னு தோணும். பசு கோ சம்ரக்ஷணத்துக்கான விஷயத்துக்கு தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்லணும். இல்லை சார், நானே ஒரு பொங்குன்னு ஒரு பசு வாங்கி வீட்டில் வளர்க்கணும் சார், நாய் வளர்க்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள பசுவை கொண்டு வந்து வளர்ப்பீங்க, பண்ணலாம், ரொம்ப நல்லது. அதாவது ஒரு நாய்க்குட்டி இருந்து செய்யக்கூடிய வேலையோட பசுமாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும், புண்ணியத்தை வாங்கும். அதில் ரொம்ப முக்கியமாக அந்த குரு அஷ்டமத்துக்கு போகும்போது நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். லைஃப் அவ்வளோ நல்லா இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தீரும். எப்படி இருந்தாலும் சரி, வேலையில் பத்திரமா இருக்கணும், வீடு பத்திரமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லிட்டிகேஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது. இல்லையா உட்காந்து பேசி முடிச்சுக்கலான்னு அப்புறம் பார்த்துக்கலாம்னா பெருசாக பிரச்சனை ஆகிடும். எல்லாமே ஆஸ் பர் ரூல் போகிறது தான் நல்லது. மெயினாக மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திடீரென்று ஏற்படும். ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க, ஆப்போசிட் டேபிள் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க, எங்கிட்ட பொண்ணு இருக்குது உங்ககிட்ட பையன் இருக்குன்னு பேசுவாங்க. ஒரு 3 மாதத்துல கல்யாணம் ஆகிடும். கரெக்டாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் குழந்தையும் ஆகிடும். சூப்பர் டைமிங் ஓடுது மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு. வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2வது, மூலா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய பேர் மூலா நட்சத்திரத்தில் பொண்ணு பிறந்ததுன்னா மாமனாருக்கு ஆகாது, அப்பனுக்கு ஆகாதுன்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. கால புருஷனுக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானம். அந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது நட்சத்திரஸ்தானத்தில் தோஷம் கிடையாது. ஒரு நட்சத்திரத்தில் 4 பாதம், 4 பாதத்தில் டிவைட் பண்ணிங்கன்னா 8ஆ உடையும். அதில் எந்த பாகத்தில் அந்த பொண்ணு பிறந்திருக்கோ அது நல்லபடியாக இருக்கும். ஃபிசிக்கலாக ஜாதகம் பார்க்காம ஒரு மூலா நட்சத்திரம் வந்தோம்னா ஒதுக்காதீங்க, அது நல்லா இருக்காது. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்கும். சுக்கிரனுடைய ஸ்தானம் பூராடம். அப்போ வேலை நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் வேலையாக இருக்கும், பிளான் பண்ண காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பொறுமையாக பல காயை நவுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இருக்கும், சூப்பராக இருப்பீங்க. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது பெண் குழந்தை இருந்தால் அதை ஹெல்த் பார்த்துக்கணும். குழந்தைகிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக பிரிகிற மாதிரியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். அரசியலில் முக்கியமான பணி ஈற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு அப்பாவுடைய பணியை நம்ம தொடங்கக்கூடிய வாய்ப்புகள். முன்னோர்களில் அப்பாவுடைய சொத்துக்கள், அப்பா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலை ஓடிட்டு இருந்தால் அது நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தனுசு ராசி நண்பர்கள் ஆஸ் அ ஹோல் சந்தோஷம்னு பார்த்தா 75% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 80% இருக்குது. ஸோ நிரந்தரமாக சந்தோஷம், நிரந்தரமான வேலை, அதை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. பராபவாண்டு. இது எல்லாமே தெய்வ துணையோட தான். தெய்வ துணை இல்லாமல் எதுவுமே கிடையாது. தனுசு ராசினியர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுங்க? காமதேனு வழிபாடு பண்ணுறது இல்லையா, பசுமாட்டுக்கு போய் ஒரு வருஷத்துக்கான தீனி 2000 ரூபா 3000 ரூபா சம்திங் இருக்கும், அதை கொடுத்துட்டு வர்றது. அவங்க பெருசாக கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, சின்னதாக நான் சொல்கிறது உங்களால் ஆனது ஒரு 1000 ரூபாக்குள்ள, ஒரு 100 ரூபாக்குள்ள, எதா சக்தின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் தானம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பசுமாட்டிற்கான விஷயம் தானம் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு இருக்குன்னா கோவிலுக்கு மடத்துக்கு பசுமாடை வந்து தானமாக கொடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒன்றுமே முடியுங்கன்னா பசுமாடத்துடைய படம் காமதேனுன்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும். அதை எடுத்து வால்பேப்பராக ஃபிக்ஸ் பண்ணி டெய்லியும் பாருங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும், தைரியமாக இருக்கும்.